ஹலோ மக்களே, நான் தான் உங்க சிவகுரு எல்லார். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ஒரு மைக் ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். கொஞ்சம் ஆமா, அதாவது 2 மைக்கு கிட்ட தள்ளிவா. போற போக்குல அண்ணன் தூக்கி முன்னாடி வராது. ஆமா, அந்த நாய் வந்ததும் லேட்டு, வந்தது ஒரு ரூட்டு கரெக்டா பிடிக்க தெரியாம எங்கெங்கயோ போய் சுத்தி போய் குழந்தைய கூட்டு வர மாதிரி இவன் போய் கூப்பிட்டு வந்தான். குழந்தைய கிட்ட சொன்னா யானையை கட்டிக்கிட்டு ஆமாண்டா, அங்க நின்று சரக்கு அடிச்சுட்டு மைக் அங்க விடா. இத சொல்லிடுவேன், நீ பீப் போடாம விட்டுருவிய. இல்ல வேணாம், அதனாலதான் இல்ல மச்சான் நான் பீப் போட்டுக்கிறேன். வேணாம், நீ போட மாட்டிய. அதாவது நாங்க ஒவ்வொரு டைமும் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் வந்து அந்த ஹெட்ஃபோனை வந்து தான் போட்டு ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். அதனால அது ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. அது ஒவ்வொரு டைமும் அதை வந்து வயரு அது நான் பிடிச்சி இழுத்துட்டு இது பண்ணிக்க முடியல. கொஞ்சம் இன்னும் வயரா என் கையில வந்து மாட்டுது. அதனாலதான் வந்துட்டு நம்ம மைக் ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த மைக்ல தான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம். நான் இது என்ன மைக்கு, எவ்வளோக்கு வாங்கினேன் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். அதனால இதில் எதிர்பார்க்காதீங்க. என்னடி இது லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். அதாவது நானா ஒரு வாரம் இல்லை ஒரு மாதமாவது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ நான் போடுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ரிவ்யூ கரெக்டாக சொல்லாத மாதிரி ஆகிடும். இனிமேல் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் ஆடியோ வந்து நீட்டாகவும் நல்லா கிளியர் ஆடியோவும் வரும்னு நினைக்கிறேன். இப்போவே இது வந்து இங்கே செம்மையாக காத்திருச்சிட்டு இருக்கு. எந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியல. வேற மாதிரி ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஆடியோவை செக் பண்ணியாச்சு. அடுத்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேட் இன் இந்தியா. மக்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் கவர் ஆகுது அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் நான் வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். கரண்ட் வேற போயிருச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றது தெரியல. திரும்பி நடந்தா வந்துட்டு வீடியோ பெருசா ஆடியோ வந்து கரெக்டா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனால அப்பப்ப திரும்பி நடந்துட்டு இப்ப நான் ரிவர்ஸ்லயே நடக்கிறேன். எந்த அளவுக்கு வந்துட்டு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். சைட்ல எல்லாரும் மாறி டிஸ்டன்ஸ்ல வந்துட்டேன். நான் எங்க இருப்பேன்ற உங்களுக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு தூரத்துல தான் இருக்கேன். திருப்பி நான் வந்து நடந்து வரேன். இங்க காத்து நிஜமாவே செம்மையா காத்தடிச்சிட்டு இருக்கு. மழை தூரிட்டு இருக்கு. இந்த வெளியும் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு வந்து இது ரீச் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. என்னென்னமோ விழுகுது. இருந்தாலும் சீக்கிரமே இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிற வேலையை பார்ப்போம். ஹலோ மக்களே, நம்ம ஷோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்கோம். மைக்கில் இருக்கிறது வந்து பெஸ்ட்டா இல்லை ஐஃபோனோட மைக்கு பெஸ்ட்டா அப்படின்ட்டு. எங்க மைக்கை வாங்கிட்டு எங்க வச்சு பேசணும்னு தெரியாம கூட ஒரு நாய் பேசிட்டுக்கிறாங்க. அவன் போற வீடியோவும் நீங்க பார்க்க போறீங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க போய் இது வெளியே போகுன்னு தெரியல. பாக்குறதான் பாக்குறீங்க. ஒரு நல்ல வீடியோகிராஃபரா போறதெல்லாம் நல்லா பாருங்க. இவர் ஒரு மைக்கே எப்படி மாற்ற தெரியாம மாட்டிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு எங்க மைக்க மாட்டணும், எப்படி பேசணும்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வீடியோ வந்து நாங்க முரட்டுத்தனமா எடுத்துட்டு இருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா மழை செம்மையா பேஞ்சிட்டு இருக்கு. நாங்க ஓரத்துல நின்று எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா என்னோட ஆடியோ வந்து நான் இங்க வச்சு பேசினா ஒரு மாதிரி குறவரம் கேக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன். இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஓகே மக்களே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி சிவகுரு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ரீச் ஆகும்னு நம்புறோம். நீங்களே ரீச் பண்ண வைப்பீங்க. இந்த வீடியோ வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மைக் வாங்கியிருந்தோம். நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமே வந்து வீடியோ கிளாரிட்டியும் நல்லா இருக்க மாதிரி வந்து போனும் வாங்கிடுவோம். இப்போ எடுத்துட்டு இருக்க வந்து iPhone 13 எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ கிளாரிட்டியும் ஆடியோ கிளாரிட்டியும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுங்க. ஆக்சுவலி சிவகுரு எல்லார், பை பை.